இல்ல இன்னைக்கு ராத்திரி இல்ல, நாளைக்கு ராத்திரி கரெக்டா 10 மணி. உங்க வீட்ல நீ யாரையும் வச்சிருக்க கூடாது. எல்லாரையும் நீ எங்கயாச்சும் துரத்தி விட்டுடுற. நான் வருவேன். வந்துட்டு அப்புறம் பாத்துக்கலாமே. இல்ல ப்ளீஸ் வேண்டாம். வேண்டாம்லாம் நீ சொல்லவே கூடாது. வேண்டான்னு சொன்னா ரொம்ப ஈஸி, எடுத்து அப்படியே நெட்ல விட்டுருவேன். இதுக்காகவே தனியா ஒரு ஆப் இருக்கு. அதுல மாத்திரம் அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பாப்பாங்க. வேண்டாம் ப்ளீஸ். ஏய் சே, இது மாதிரிலாம் அழக்கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு. உன்கிட்ட பணமும் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்பனா உன்கிட்ட வேற வழியே இல்ல. இத நீ செஞ்சுதான் ஆகணும். நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு உன்னை தேடி வருவேன். இன்னைக்கே 10 மணிக்கு வரலான்னு பார்த்தேன், ஆனா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால நாளைக்கு ராத்திரி 10 மணி ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டுல யாரையும் வச்சிருக்க கூடாது, நீ மாத்திரம் தான் இருக்கணும். உங்க வீடெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத, எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல ப்ளீஸ் வேண்டாம். சரி, ஒண்ணு சொல்றேன். எனக்காக ஒரு 2 days டைம் கொடுங்க. 2 days டைம் எதுக்கு உனக்கு? அது அது எங்க வீட்டில் இருக்கவங்க இன்னைக்கும் நாளைக்கும் கம்பல்சரி வீட்லயே இருப்பாங்க. என்ன சொல்லியும் அனுப்ப முடியாது, அதான். ஓ, இன்னைக்கும் நாளைக்கும் இருப்பாங்களா? சரி, அப்ப நான் அடுத்த நாள். இல்ல அவங்க அன்னைக்கும் இருப்பாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? இல்லைன்னா நிஜமா தான் சொல்றேன். ஒரு 2-3 days கழிச்சு நானே இந்த நம்பருக்கு கூப்பிடுறேன். நம்பலாம்ல? கண்டிப்பா. அப்புறம் அந்த ஃபுட்டேஜையும் எடுத்துட்டு வரணும். ஃபுட்டேஜா? எதுக்கு? கடைசி வரையும் அந்த ஃபுட்டேஜை வச்சுதான் உன் கூட நான் குடும்பமே நடத்தணும்னு இருக்கேன். என்ன? கண்டிப்பா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ்லாம் எங்க ஆளு, அதெல்லாம் பயமே இல்ல. உங்க பேர் என்ன? என் பேர் என்னவா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்க. பேர்லாம் சொல்ல முடியாது. பேரு சொல்லனாலும் பரவாயில்ல. நீங்க எந்த இடத்துல வேலை பாக்குறீங்க, என்னவா வேலை பாக்குறீங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் செத்து போவேன். ஏய், நான் நிஜமா தான் சொல்றேன். கண்டிப்பா அதான் பண்ணுவேன். அதனால நீங்க ஃபுட்டேஜை மாத்திரம் எடுத்துட்டு வாங்க. வேற எதுவுமே நான் சொல்லலையே. ஏன்னா நான் அன்னைக்கு நல்லாவே குடிச்சிருந்தேன். அவன் யாருன்னு எனக்கு பார்க்கணும். அதுக்காக மாத்திரம் தான். பார்த்துட்டு பிறகு கொடுத்துருவேன், உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஓ, யாருன்னே தெரியாம? சரி, ஓகே, இதுக்கு தானே, பிரச்சனை இல்லை, கொண்டு வரேன். யாருன்னு நீயும் பார்க்கணும்ல, பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கவே கூடாது. 2 days கழிஞ்சு. 3 days. இந்த பதட்டத்துலயும் 3 daysனு கரெக்டா வாயில வருது. சரி, ஓகே, 3 days கழிஞ்சு ராத்திரி 10 மணிக்கு நான் அங்க இருப்பேன். எல்லாரையும் நீ எப்படியாவது விரட்டிடுற, நீயும் நானும் மாத்திரம். ஓகே, இனி நான் அங்க வந்துட்டு பாத்துக்கிறேன். டாடா, பாய், வைக்கிறேன். கவுண்டிங் ஸ்டார்ட் நவ். ஆஷி, என்னடி சொல்ற? நீ சொல்றது எல்லாம் உண்மையா? ஆமா. மை காட், ஆஷி நீ என்ன பண்ண போற? ஆஷி என்ன பண்றதுக்கு இருக்கு? நீங்க ஆஷி என்ன பண்றதுக்கு இருக்குன்னு கேட்டேன். அது வாய மூடு கவி. இனி என்ன பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். அந்த பப் நேம் என்ன சொன்னீங்க? ஜல்சா பப். நான் பாத்துக்கிறேன். ஏங்க, ஒரே ஒரு நிமிஷம். என்ன? கண்டிப்பா நீங்க போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பேசுறத மாத்திரம் கேட்டுட்டு போங்க. சொல்லு என்னன்னு. உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்க முடியாது, எனக்கு தெரியும். அதனாலதான் ஆஷியோட பிரெக்னன்சிய கூட நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. எனக்கெல்லாம் புரியுதுங்க. ஆனா நம்ம லைஃப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவெடுக்காதீங்க. ஆமா, கவி சொல்றதுதான் சரி. பாத்தீங்களா, ஆஷியே சொல்லிட்டா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? நீ ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரியா? அப்படி மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? 3 days கழிஞ்சு வருவேன்னு சொல்லியிருக்கான். என்னைக்கு நம்ம டூர் போனோமோ அன்னைக்கு 3 days கழிஞ்சுனா இன்னைக்கு ராத்திரி தான் வருவான். அதுவும் நம்ம ஆஷி விளைச்சு பேசுறேன்னு சொல்லியிருக்கான். பேசினதுக்கு பிறகுதான் வருவானே. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும். பிடிச்சி அவனுக்கு 2 கொடுக்கணும். பிறகு அவன் கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவை எடுத்து எவன் தான் இவ்வளவு வாழ்க்கையை கெடுத்தான்ட்டு பார்க்கணும். அதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. காரியத்தை நம்ம சொதப்பிடவே கூடாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசி, அவனை கையும் காலமா பிடிக்கணும். என் ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுத்தவனை சும்மாவே விடக்கூடாது. இவனை பிடிச்சி அவனையும் பிடிச்சி ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். கரெக்ட் டி கவி, கரெக்டா சொன்னேன். நம்ம ஆஷி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் எவனோ அவனை கண்டுபிடிச்சு கையும் காலமா மாட்ட வைக்கணும்.
சும்மாவே விடவே மாட்டேனே. கவி, நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத ஆஷி. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் டி. சி, வாய் மூடு. தேங்க்ஸா? கவி, என்னங்க? ஆஷிக்கிட்ட அவனை எப்படியாவது பேசி வர வைக்க சொல்லு. அதெல்லாம் எப்படி பேசி வர வைக்கணும்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் அவளுக்கு. ம். எப்படியெல்லாம் பேசி மயக்கி வர வைக்கணுமோ அப்படியெல்லாம் வர வச்சு முதுகுல குத்துறோம் அவனுக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா 25 லட்சம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன் ரூமுக்கு வருவேன்னு சொல்லியிருப்பான். நாளைக்கு இருக்கு அவனுக்கு. ம். கவி, சொல்லுடி. உன் ஆள் செம்மடி. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டேங்கிறாரு. எப்படி கோவப்பட்டாரு பாத்தியா? அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு அழகான மனசு இருக்குடி. பெண்ணுங்களை மதிக்கிற மனசு. ம், எனக்கு தெரியும்டி. அதனாலதான் நீ அவர் ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொன்னப்ப கூட நான் நம்பாம இருந்தேன். ச்சே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. எவ்வளோ ஒரு கெட்ட பழிய தூக்கி அவர் மேலே போட்டுட்டேன். எவ்வளோ சாரி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விடுடி, அவரே மன்னிச்சிட்டாரு. நீ ஏன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நான் பண்ணது தப்பு. உங்க அண்ணன் தானடி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணது. இவர் ஒரு தப்பான ஆளுன்னு அதனால தானே நீயும் நம்ப வேண்டிய நிலைமை ஆகிட்டு. விடுடி, உன் மேல தப்பு இல்ல. உன்னை பொறுத்தவரையும் அது தேர்ட் பர்சன். நீ அவரை பத்தி என்னன்னு புரிஞ்சிருப்ப. அதனால தானே தெரியாம தப்பா நினைச்சிட்ட. ம். சோ விடு. அவரு உன்கிட்ட நல்லா பேசிட்டாரா? ம்ம். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எடி, நீ இல்ல. அத விடு. ம். நாளைக்கு ராத்திரி உன்னால வர முடியுமாடி? ராத்திரி 10 மணி இல்ல, தெரியலடி. ட்ரை பண்றேன். இல்லாட்டினா உங்க அண்ணனை கூப்பிட்டு பாரு. உன் அண்ணன் வந்தானா உன்னையும் அலோ பண்ணுவாங்க இல்லையா? ஆமால, செம்ம பிளான். ஓகேடி, இந்த அண்ணனை வச்சு எப்படியாவது வந்துடலாம். அவனை எப்படியாவது வர வச்சா போதும். ம், ஓகே, நீ எப்படி? உங்க வீட்ல நீ வேற புதுசா கல்யாணம் ஆகியிருக்கேடி. அலோ பண்ணுவாங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வந்துதானே ஆகணும். ஆஷிக்கு யார் இருக்கா? சினிமாக்கு நைட் ஷோ போறேன்னு சொல்லிட்டு தான் வரணும்டி. ஓகே ஓகேடி, குட் பிளான். ம், அப்படின்னா அலோ பண்ணிடுவாங்களா? நான் வீட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டி, நைட் ஷோ பார்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம்னு. ஸோ பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அலோ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அப்போ ஓகே, நானும் என் அண்ணனை எப்படியாவது கைக்குள்ள போட்டுட்டு வாடா அண்ணா ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேடி. ஏன்னா ஆணுங்கன்னு பார்த்தா அதீத் மாத்திரம் தான் இருக்காங்க. உங்க அண்ணனுமே ஒரு ஹெல்ப்புக்கு வந்தா ஹாப்பி தானே? அவனுக்கு நான் இந்த விஷயத்துல இடப்படுறதே பிடிக்கவே இல்லை தெரியுமா? என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் எதுக்கு ஒன்று இப்படி நான் அலோ பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னையே திண்டிக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா, அவன் தானே வந்து பார்த்தா. வேண்டாம், அப்புறம் நான் ஏதாவது திட்டி விட்டுருவேன். ஏய், இவரை பத்தி தெரியாதுல்லடி, விடு. என்னடி தெரியாது? இதெல்லாம் டூ மச்சா பேக்கிட்டு இருக்கு. இன்னொரு பாட்டி என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது சொல்லட்டும், அவனை அம்மையில வச்சு நசுக்கிடுவேன். பைத்தியகாரி. ஆமா, ரொம்பதான். உங்க அண்ணனுக்கு இருக்கு. நாளைக்கு எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துடு. என் புருஷனுக்கு ஒரு ஆம்பளை தோணை வேணும். அது மாத்திரம் இல்லாம நாளைக்கு ஃபைட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு அனுப்பி விடுறேன். ஆமா, எருமை பயலு. சரி, அதை விட டென்ஷன் ஆகாத நீ. அங்க பாரு, அவர் இன்னும் கோவத்திலே தான் இருக்காரு. நீ அவரை ஏதாவது பேசி சரி பண்ணுடி. ஐயோ, இவங்க கோவம் மாறும்னு எனக்கு தோணல. என்னடி யோசிச்சிருக்கிற? ஒரு பொண்டாட்டி சொல்ற வார்த்தையா இது? உன் பேச்ச கேட்க வையு. எப்படி மாத்தணும்னு ட்ரை பண்ணி பாரு. விழாமலா போயிடுவாரு மனுஷன். கிறுக்கி. ட்ரை கரோ கேர்ள். கண்டிப்பா. சரிடி, ஆஷிக்கிட்ட சொல்லிட்டு நமக்கு வீட்டுக்கு போகலாம். பாவுண்டி, அவ இத்தனையோ நாள் பயந்து பயந்து இருந்துடுப்பா. விடு விடு, பயப்படாண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே. அதுக்கு பிறகு நாளைக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிடும். யாரு தப்பு பண்ணான்னு பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அவனே தப்ப ஒத்துக்க வச்சு இவ கூட எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம். ஓகேவா? கண்டிப்பாடி. நம்ம ஆஷியோட வாழ்க்கையை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணும். இவ்வளவு தூரம் வரையும் வந்தாச்சு. இது மாத்திரம் தானே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். எஸ், அதேதான். சரிடி, அப்ப சொல்லிட்டு கிளம்பலாமா? ம், ஓகேடி.